நடிகர் பாபி சிம்ஹா ஜிகர்தண்டா படம் மூலமா இவருக்கு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷத்துல இருக்காரு. பட் இந்த நேரத்துல இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. யார் இவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா இயக்குனர் மருதுபாண்டி அப்படிங்கிறவர் தான். சின்ன சின்ன குறும்படங்கள் எடுத்துட்டு இருந்த இவர் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறாரு. அந்த திரைப்படத்துல பாபி சிம்ஹா வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த திரைப்படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, சினிமா ஆசையோட சென்னைக்கு வர 3 இளைஞர்களுடைய கதை தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு பேரு சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் அவரை நான் தான் வந்து ஹீரோவா அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாரு. பட் இந்த திரைப்படம் ஒரு சில காரணங்களால ரிலீஸ் பண்றதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுடுச்சு. இந்த கேப்ல பாபி சிம்ஹா வந்து ஜிகர்தண்டா படம் நடிச்சிட்டாரு. பெரிய புகழ் அடைஞ்சிட்டாரு. அண்ட் இப்போ விருதுகள்லாம் கூட அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் என்னுடைய திரைப்படத்துக்கு டப்பிங் பேச கூப்பிட்டாக்கா இப்போ என்னுடைய வேல்யூவே வேற. எனக்கு பெரிய தொகை வேணும், பெரிய ஷேர் வேணும், அப்பதான் வந்து நான் டப்பிங் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவ்வளோ பணம் மருதுபாண்டியன் கையில இல்லாததுனால வேற ஒருத்தரை வச்சு இவருக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நடிகர் சங்கத்துல பாபி சிம்ஹா புகாரா கொடுத்திருக்காரு. இந்த புகாருக்கு விளக்கமும் மருதுபாண்டியன் அளிச்சிருக்காரு. ஆனா இப்போ தன்னுடைய திரைப்படத்தை பத்தி கேவலமா பாபி சிம்ஹா வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மருதுபாண்டியன். அது மட்டும் இல்லாம திடீர் புகழும் விருதுகளும் வந்து பாபி சிம்ஹாவுடைய கண்ணை மறைக்குது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மருதுபாண்டியன். உலகளாவிய ரசிக பெருமக்கள் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து தொடர்ந்து ஜோதிகா அவர்கள் பண்ணுவாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி குடும்பம், குழந்தைகள், கணவன், அதுக்கப்புறம் தான்.